தமிழ்நாட்டின் கொள்கை இருமொழி கொள்கை சார். மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டான்றாங்க. சூப்பர். யாருக்கு வேண்டாம் சொல்லியாச்சு. சூப்பர். நம்ம 1000 முறை பேசினோம், 1000 முறை ட்ரை பண்ணுவோம். யாருக்கு வேண்டாம்? அரசு பள்ளிக்கா, தனியார் பள்ளிக்கா? எல்லாருக்குமே வேண்டாம். சூப்பர், செஞ்சிருங்க. நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆர்டர் போடுங்க. உங்க கீழ இருக்குல்ல, நாளைக்கு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கு இடம் கிடையாது. எல்லா பிரைவேட் ஸ்கூலும் தமிழ் இங்கிலீஷ் தவிர வேற சொல்லி தரக்கூடாது. போடுங்க. சிபிஎஸ்சியும் கேவியும் நீங்களே பண்ணலாம். இமிடியேட்டா பண்ணுங்க. இமிடியேட்டா பண்ணுங்க சார். ஒன்றிய அரசு பண்ணலாம் சார். சிபிஎஸ்சியும் கேந்திரிய வித்யாலயம். கொஞ்சமாவது வந்து ஒரு விஷயமா நீங்க கேக்குறீங்க. நான் கேக்குறேன், கரெக்ட்டா கேக்குறேன். மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்றவன்ட்ட மாத்துன்றீங்க. மும்மொழி கொள்கை முடியாதுன்னு சொல்ற மாத்த முடியாதுன்றீங்க. நீங்க தானே சார், உங்களுக்கு தானே சார் வேண்டாம். அவங்களுக்கு வேணும் சார். அவங்களுக்கு வேணும். அவங்க எப்படி சொல்லுங்க? உங்களுக்கு வேண்டாம்ல, உங்களோட ரைட்ஸ் இல்ல. கல்வி பொதுப்பட்டியல இருக்குன்னா தமிழ்நாட்டில் சரி 3வது மொழி கிடையாது. இல்ல சார், நீங்க என்ன அரசு பள்ளி மாணவர் மட்டும் கிடையாது வச்சிருக்கீங்க? அப்படி இல்ல சார். இப்போ நீங்க யார்ட்ட இல்ல சொல்லுங்க. பிஎம் ஸ்ரீ திட்டமே தமிழ்நாட்டை இருங்க சார். தமிழ்நாட்டுல இல்ல பிஎம் ஸ்ரீ மும்மொழி கொள்கை கரெக்ட்டா வாங்க. அங்க வந்தா தான் கரெக்ட்டா வரும். வரும். பிஎம் ஸ்ரீ திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணனும்னு ஆசைப்படுறீங்க. ஆமாதானே? யாருங்க? ஒன்றிய அரசு பண்ணணும்னு ஆசைப்படுது. நாங்க ஆசைப்படலங்க. நீங்க வச்சுக்கோங்க. நீங்க காசு கேக்குறீங்க, அதுக்கு பிஎம் ஸ்ரீ சொல்றாங்க. நான் வந்து பிஎம் ஸ்ரீ கம்பல் பண்ண முடியாது சார். கான்ஸ்டிடியூஷன் படி பிஎம் ஸ்ரீ எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு கம்பல் பண்ண முடியாது சார். தரம் உயர்த்தப்பட்ட மாடர்ன் பள்ளிகளை பிஎம் ஸ்ரீ பள்ளிகளா மாத்த அத வந்து இது பண்ண போறாங்க, பேர் வைக்க போறாங்க. ஆமாதானே? மாத்தி சொல்றீங்க. ஆமா, அதான் கரெக்ட். அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க தனியா என்கிட்ட கேட்டீங்க, நான் சொல்றேன் தரம் உயர்த்துறதுக்கு காசு கொடுக்குறாங்க. தரம் உயர்த்தப்பட்ட பள்ளியில போர்டு போட மாட்டாங்க. புரியுங்களா? நீங்க செய்யற மாதிரி செலக்டட் தானே. இத்தனை 14,000 பள்ளிக்கூடம் செலக்டட் இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க சார். ஒட்டுமொத்தமே 14,000 தான் சார். எங்கங்க இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் இந்தியா முழுக்க 14,000 பள்ளிகள் தான் வரும். செலக்டடா சார்? ஆமா. நீங்க என்ன உங்க காசு அதுதான் சார். இதையே எப்படி செலக்ட் பண்ண போறாங்க? தமிழ்நாட்டுக்கு 2000 கோடி எப்படி கொடுப்பாங்க? 2 பள்ளிக்கூடத்துக்கா? 4 பள்ளிக்கூடத்துக்கு? ஒரு 200 பள்ளிக்கூடங்கள் வருமா? 200 பள்ளி 2000 கோடி செலவழிச்சா நீங்க விட்டு வச்சிருவீங்களா? 10% போட்டு எவ்வளவு அடிச்சிட மாட்டீங்க? சிம்பிளான பாயிண்ட் பாருங்க. ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, காசு வாங்கிட்டு போங்க. அடுத்து மும்மொழி கொள்கை. இல்ல, மும்மொழி கொள்கை இங்கு வந்தால் எங்களுக்கு அதுக்கான அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. பிரச்சனை எங்களுக்கு. நான் தான் உங்களை கம்பல் பண்ண முடியாது. கான்ஸ்டிடியூஷன் படி நீங்க வந்து மும்மொழி கொள்கையும் சரி, நீங்க வந்து பிஎம் ஸ்ரீ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல கம்பல் பண்ண முடியாது. நீங்க பண்ண வேண்டாம். பஞ்சாப்ல இல்ல, டெல்லியில இல்ல, காசு வேண்டாம்ட்டாங்க. பிரச்சனை இல்ல. நீங்க காசு வேணும்ன்றீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இவ்வளவுதான் பிரச்சனை.